வேற ஏதாவது வேணுமாக்கா? இல்லப்பா அவ்வளவுதான். அவ்வளவுதானே? எவ்வளோச்சு? அக்கா 230 ரூபா. அக்கௌண்ட்ல எழுதிக்கப்பா. சரிக்கா. ஏக்கா 2 வாரம் அக்கௌண்ட்ல எழுதிக்கே இருக்கேன். இப்போ வரைக்கும் பணம் கொடுத்த பாடக்கான. மாசம் பிறந்ததும் காசு கொடுத்துறேன்னே. இங்க பாருங்க, அரிசி பருப்பு மிளகாயெல்லாம் நாங்கள் ஒன்றும் விலையை வச்சு கொண்டு வந்து விற்கல. நாங்களும் வேற ஆள்கிட்ட வாங்கி வந்து விற்றுக்கிருக்கோம். இப்போ நாங்கள் வாங்கினவங்ககிட்ட அடுத்த மாதம் தரோம்னு சொன்னால் அவங்க ஒத்துக்குவாங்களா? என்னென்ன முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? அக்கா நீங்க மாசம் பிறந்தவனே கொடுத்துருங்க, சரிங்களா? கிளம்பு. சரிப்பா வரேன். அந்த அக்கா எப்பவுமே கரெக்டாக கொடுத்துருவாங்க. அவங்க கிட்ட போய் இப்படி பேசுறீங்களேப்பா? ஏழை பொருள் வாங்கினா பணத்தை கொடுக்க வேணாமா? சும்மா தரேன்னு சொல்லிக்க இருந்தா. அப்பா அந்த அக்கா கொடுத்துருவாங்கப்பா. இப்போ வரைக்கும் கொடுத்த பாடக்கான. ஏன்பா இன்னும் நீங்க கோவமா இருக்கீங்களா? எனக்கு என்னடா கோவம்? இல்ல செந்தில் மேல நீங்க கோவமா இருந்தீங்கல்ல, அதனால கேட்டேன். விலை அவெல்லாம் ஒரு ஆள், அவனை பத்தி என்கிட்ட பேசாதடா. வீட்டுல நிறைய விஷயம் நடக்கும், அந்த கோவத்தை கொண்டு வந்து வியாபாரத்துல காட்டக்கூடாதுன்னு நீங்க தான்ப்பா எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் வேலையை பாரு. இல்லை அப்பா, நம்ம அரிசியை பொண்ணு கட்டி வந்த என்னோட ஒரு பையன், அவனை பத்தி விசாரிக்க சொன்னேடா. விசாரிச்சா இல்லையா? நான் விசாரிக்கிறேன்ப்பா. ஒரு வேலை சொன்னா அது செய்யறதே கிடையாது. சும்மா அடுத்த ஆளுக்கு மட்டும் அறிவுரை சொல்ல வந்துடுது. என்ன மாப்பிள்ள சரவணா, சமத்தா அமைதியா நிக்கிற? மச்சான் எப்படி இருக்கிய? நல்லா இருந்தா என்ன செய்ய போற, நல்லா இல்லாட்டி என்ன செய்ய போற? ஏய் என்னடா பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு, என்ன? என்னடா கையில காக்கா வெட்டிக்கு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா. சரவணா இந்தா, இவன் தானே எல்லாத்துக்கும் காரணம். என்ன? நான் என்னத்துக்கு காரணம்? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணிய? நேற்று அந்த குடியாரன் நீ தாண்ட கைத்தாங்களா வீட்டுக்கு கூட்டு வந்த? நான் மட்டுமா வந்தேன்? கதிரும் தான் கூட வந்தேன். ஒருவேளை நீதே வாங்கி கொடுத்த அவனை ஊற்றி விட்டு கூட்டு வந்தியோ? ஐயோ மச்சான், யாரை பார்த்து நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க? நான் அப்படி எதுவும் பண்ணல. ஏய் நிறுத்துற, சும்மா அப்படியே நல்லையுமே நடிக்காத. உன் கூட சேர்ந்தாண்டா அவன் கெட்டு குட்டி சோறா போனியா? ஒரு ஆள் குடிச்சு விட்டு கண்ட மாதிரி பேசுறியா? ஒரு நாள் உனக்கு இருக்கு அவனுக்கு இருக்குடா. இன்னோட அவன் குடிச்சிட்டு வரட்டும். இதுக்கு தான் போயிரும்னியா? அவர் கோவத்தில் இருக்காருன்னு நீ வாயை திறந்தே என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நல்லா இருக்குடா உங்க கதை. அவளை நினைச்சு உரல இடிச்ச கதையா? உங்க அப்பா ஏன்டா செந்தில் குடிச்சதுக்கு என்ன திட்டிட்டு போறாரு? செந்தில் விஷயத்துக்கு மட்டும் அப்பா திட்டல மாமா. இன்னைக்கு காலையில ஒரு சம்பவம் பண்ணிட்டான், அதுக்கும் சேர்த்து தான் திட்டிட்டு போறாரு. நேத்து பண்ணது ஒத்தலையா அவனுக்கு? என்ன பண்ணா? என்ன பண்ணானா கதை சொல்லுவேன், அதை கேட்க உனக்கு டைம் இருக்கா? இருக்கு சொல்லு மாமா. காலையில தூங்கி எந்திரிச்சு செந்தில் வந்தானா? அம்மா காயெல்லாம் போதுமான்னு பாரு. மா உன்னதான் கேக்குறேன். என்ன கேட்ட? காய் வெட்டியிருக்கேன் போதுமான்னு கேட்டேன். இன்னும் கொஞ்சம் வெட்டு. நான் கேக்குறது கூட காதுல வாங்காம என்னதான் யோசிச்சுட்டு இருக்கியோ? வேற என்ன யோசிக்க போறேன்? வீட்ல நடந்ததை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அப்பா ஏமா எல்லாரும் முன்னாடி அப்படி பேசுறாங்க? என்னதான் அண்ணன் மேல கோவம் இருந்தாலும் அவ்வளவு பேசினதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தாமா. உங்க அப்பா என்னைக்கிட்டயா அளவா பேசியிருக்காரு. நான் யோசிக்கிறது அவர் பேசினதை பத்தி இல்ல, செந்திலுக்கும் ராஜிக்கும் நடந்த வாக்குவாதத்தை பத்தி தாண்டி. மா செந்தில் அண்ணனுக்கும் ராஜி அன்னைக்கும் வாக்குவாதம் நடக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்ல. நானும் தான் யோசிக்கல. ஆனா நடந்த சண்டை அப்படியே முடிஞ்சிரும்னு நினைக்கிறியா? முடியாதுடி. என் புருஷனை பத்தி எப்படி பேசலான்னு மீனா கிட்ட ராஜி பேச மாட்டா. மீனாவும் என் புருஷன் கிட்ட நீ எப்படி அப்படி பேசலான்னு அவளும் பேச மாட்டா. அவங்க அப்படியெல்லாம் பேசாம இருக்க மாட்டாமா. இல்லடி, உனக்கு இதெல்லாம் புரியாது, எனக்கு தான் தெரியும். பொண்ணுங்க அவங்கள விட புருஷனை பத்தி தான் நிறைய யோசிப்பாங்க. புருஷனுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த வீட்டுல மாமியார் மருமக பிரச்சனை எல்லாம் வராது, அதே மாதிரி மருமகளுங்களுக்குள்ளேயும் பிரச்சனை வராதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பொய் ஆகுற மாதிரி இன்னைக்கு 2 சம்பவம் நடந்துருச்சேடி. மா விடுமா, பாத்துக்கலாம். ஐயோ, எனக்கு ஒண்ணு புரியலடி. ஏண்டி இந்த வீட்டுல அடிக்கடி சண்டை நடந்துட்டு இருக்கு? ஏண்டி நான் ஏதாவது கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுட்டு செய்யாம போயிட்டேனா? அப்படி பார்த்தா எதுவும் இல்லையே. நான் அப்படி மறக்கிற ஆளும் இல்லையேடி. அத்தை, நான் ஏதாவது பண்ணணுமா? இல்ல, இன்னைக்கு எல்லா வேலையும் நாங்களே பண்ணிட்டோம். சரி, கொல்லைப்புறத்துல துணி காய போட்டிருக்கேன், அதை மாத்திரம் எடுத்து மடிச்சு வச்சிடுறியா? சரிங்க அத்தை, எடுத்து மடிச்சு வச்சிடுறேன். அக்கா சாரிக்கா. எதுக்கு ராஜி சாரி? நான் மாமா கிட்ட கோவமா பேசணும்லாம் யோசிச்சதே இல்லைக்கா. சடனா அவரு கதிரை பத்தி பேசினதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. எப்படியும் கதிர் பதில் பேச மாட்டான், அதனால தான் நான் பேசிட்டேன். இருந்தாலும் அவ்வளோ கோவமாலாம் நான் பேசியிருக்க கூடாது.
சாரிக்கா. பரவாயில்ல ராஜி, அவருமே வேணும்னு கதிர் பேரை இழுக்கல ராஜி. அவரு ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. வேலை போன டென்ஷன், வீட்ல எல்லாரும் அதை பத்தியே பேசுற டென்ஷன். அவர்கிட்ட பணம் கேட்டது எல்லாத்தையும் யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம கதிர் மேல காட்டிட்டாரு. அவர் அப்படி பேசுனது தப்புதான். நீ அதெல்லாம் எதுவும் உன் மனசுல வச்சுக்க வேணாம். சாரி. நடந்த சண்டைய காரணமா வச்சு நீங்க என் கூட பேசாம இருந்துட மாட்டீங்கல்ல? உன் கூட நான் எப்படி பேசாம இருப்பேன்? அதெல்லாம் கண்டிப்பா பேசுவேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. அக்கா, காய போட்ட துணியெல்லாம் எடுக்கணும், வரீங்களா? நம்ம போலாம். ஒரு நிமிஷம் அத்தை, இங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? ஆஹா, இல்ல இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். ம், அப்பவா போலாம். வரந்த. என்னமோ 2 பேரும் சண்டை போடுவாங்கன்னு பயந்த பாரு, எம்பிட்டு ஒத்துமையா இருக்காங்க. இல்லடி, இருந்தாலும் ஒரு படபடப்பா இருந்தது. இப்படியே நல்லா இருக்கட்டும்டி. ஐயோ கடவுளே, என் கண்ணே பட்டுரும். பா சுச்சு, கண்ணு படக்கூடாது. வா வா, இனி சந்தோஷமா சமையல் பண்ணலாம். சக்தி எங்க காணோம்? இதோ வந்துடுறதா சொன்னாருண்ணே. வா சக்தி, உட்காரு. பரவாயில்ல, வக்கீல் எப்போ வராரா? நான் ஜென்ஸ் வந்துருவாருங்கண்ணா. அண்ணா, என்ன சக்தி? சொத்தை பிரிக்கிற விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேண்ணா. கீழே வந்தோடனே பேசலாமா இல்ல முதல்ல பேசிட்டு அப்புறம் வக்கீல வர சொல்லலாமான்னு எனக்கு தெரியலண்ணா. என்ன பேசணும்? அண்ணா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்ப இருக்கிற நம்ம வீட்டை பயணி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு ஒப்பலண்ணா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலையே. அண்ணா, இந்த வீட்டை பயணிக்கு எதுக்கு என்ன கொடுக்கணும்? உடனே கொடுக்கறதா சொல்லலையே, அம்மா காலத்துக்கு அப்புறம் தானே கொடுக்குறோம். இப்ப அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் அது இல்லைன்னா மேட்ரு. இந்த வீட்டை பயணிக்கு எதுக்காக கொடுக்கணும், அதுதான் என் கேள்வி. அப்புறம் வீட்டை என்ன பண்ணணும்னு சொல்ற? அண்ணா, கோவப்படாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா. நியாயமா பார்த்தா இந்த வீட்டை குமாருக்கு தானே கொடுக்கணும். அது என்ன நியாயம்? என்னங்கண்ணா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? நம்ம தோட்டத்தை உன் பேருக்கு தான் எழுதி வைக்க போறேன். தோட்டத்து வீடும் உனக்கு தான் வரப்போகுது. அதை தாண்டியும் குமாருக்கும் ஒரு வீடு வேணுமா? ஏங்கண்ணா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. தோட்டத்து வீடு எங்க இருக்கு, நம்ம வீடு எங்க இருக்கு? நம்ம வீட்டோட 1/4 பங்கு வருமா தோட்டத்து வீடு? அது எப்படிங்க ரெண்டும் ஒன்னாகும்? மாமா, என்ன இருந்தாலும் இவர் உங்க தம்பி தானே. இம்பட்டு நாள எந்த குடைச்சலும் கொடுக்காம இருந்தவருக்கு, அண்ணனுங்களை ஒரு கேள்வி கேட்காம இருந்தவருக்கு ஒரு வீட்டு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்? நீ பேசாத. அதான் எங்க முழு பிரச்சனையே. இம்புட்டு நாளா நானும் அண்ணனும் தான் ராப்பகலா கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தோம். இவன் எதிலையுமே தலையிட்டதில்லை. நிம்மதியா அவங்க அக்கா படம் பிடிச்சிட்டு போயிட்டு அந்த பரதேச கடையில் எடுபடி வேலை பண்ணிட்டு இருந்தான். போதா குறைக்கு எங்க பாரத வர பாயிட்டு இருந்தான். டேய், எதுக்கு இப்ப தேவையில்லாம அந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் அப்பா சாவும் போது இம்பிட்டு சொத்து இல்ல அத்தா. பரம்பரை சொத்துன்றது இருக்கிறதுல பாதிதான் இருந்துச்சு. அண்ணன் நானும் சேர்ந்து ராப்பகல கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து இது. அது எப்படி அத்தா? நேத்து உட்காந்து 3 பங்கு பிரிக்கும் போது அப்படி வயிற்றுல பத்திட்டு எரிஞ்சது. சரி, அண்ணன் முஞ்சுக்காக பொறுத்துக்கிட்டு சரின்னு போனேன். அவன் நோவாம பங்கு வாங்கிட்டு போவானா, வீட்டையும் அவன் பேர்ல எழுதி கூட மொத்தமான புதுசா ஒரு கதையை கொண்டு வரீங்க. டேய், அவன் நம்ம தம்பிடா. தம்பிதான், தங்க கம்பிதான், நம்ம தம்பிதான். ஆனா வீட்டை பயணிகளை கொடுக்க கூடாதுண்ணா. அண்ணா சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருக்கிற சொத்தை 3ஆ பிரிக்க கூடாது. ஏங்கண்ணா, பிசினஸ்ல ராப்பகலா கஷ்டப்பட்டு சொத்தை உருவாக்குறது நாம தான். அண்ணா கஷ்டப்பட்டு சொத்தை சேர்த்து நம்ம 2 பேரும், உழைச்சது நம்ம 2 பேரும். அதனால ஒட்டுமொத்த சொத்தையும் 2ஆ பிரிச்சு நீங்க ஒரு பங்கு எடுத்துங்க, எனக்கு ஒரு பங்கு கொடுங்க. ஏதோ கூட பிறந்த வருஷத்துக்கு ஏதோ அந்த கர்ம நேரத்துல 2 ஏக்கர் உன் பேர்ல எழுதி வைக்கலாம். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுங்கண்ணா. சக்தி, இம்புட்டு விவரமா பேசுறல்ல, அப்படின்னு நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. நீ உழைச்சு சம்பாதிச்சது எதையுமே கொடுக்க வேண்டாம்ப்பா. சரியாத்தா. அது நீ சொல்ற மாதிரி ரொம்ப பெருசா இல்லைனாலும் உங்க அப்பாவோட சொத்து பரம்பரை சொத்துன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அதுல கோமதிக்குன்னு ஒரு பங்கு கொடுத்தே ஆகணும். புரியுதா? அத்தா, இந்த வீணா போனதுக்கு சொத்தை எது கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓடுகாலுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சேர்த்து விடுறியா? யாரு பண்ற வேலை இதெல்லாம்? யார பார்த்து வீணா போனவனே சொல்றிய? பார்த்து பேசுங்க, சொல்லிட்டேன். வீணா போன சொல்லாம வேற என்னமா சொல்லுவாங்க உங்க ஊர்ல? சொல்லு. நெத்தி வந்தவன் நீனு. இந்த குடும்பத்துல என்ன நினைச்சுன்னு உனக்கு முழுசா தெரியாது. இவனை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனாலே ஒரு ஓடுகாலி, அவன் முத்தானே புடிச்சிட்டு ஓடி
இந்த பையன் ஓடி போய் இத்தனை வருஷம் அந்த பரதேசி கடையில 8 முடி வேலை செஞ்சுட்டு மூட்டத்துக்கு போட்டு எங்க மானத்தை மொத்தமா வாங்கினவன். தம்பி கொஞ்சம் நிதானமா பேசுங்க. இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. சும்மா தெரியாத மாதிரி பேசாதீங்க பெரியமா. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் அங்கதானே இருந்தாரு. கல்யாணம் 6 வரைக்கும் இல்லடா, அவனுக்கு தேவைப்படுற வரைக்கும் அங்க இருந்தான். அப்புறம் தேவையில்லை விட்டு கிடாச்சிட்டான். இங்க வந்து ஒட்டிட்டா ஒட்டுண்டு மாதிரி. அண்ணே இதை பாருண்ணே, ஒட்டிக்கிட்டான் ஒட்டுன்னு அந்த மாதிரி எதுவும் பேசாதண்ணே. கொஞ்சம் இரு பழனி, வேணாண்டா, வார்த்தையை விடாத. அண்ணா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதானு தெரியல. ராப்பாக்கதா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நாம. சரி, நீங்க நானு குமார் 3 பேரு கஷ்டப்பட்டு ராப்பகலா கஷ்டப்பட்டு அசைக்கப்பட்டு சம்பாதிச்சு இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கோம். நோவாம இந்த வெறுமை வந்து அட்டை போட்டு போவா, அதை பார்த்து சும்மா இருக்கணுமா? என்ன நீங்க என்ன சொல்றீங்க நீங்க? இவர் ஒன்றும் யாரோலாம் இல்ல, உங்க கூட பிறந்த தம்பி. ஓ, நீங்க விரும்பினாலும் இல்லனாலும் அவருக்கு வந்து சேர வேண்டிய பங்கை கொடுத்துதான் ஆகணும். ஹே சுகன்யா, அவர் உங்க மாமா, பேசுக்கு மரியாதை கொடுத்து பேசு. மாமாவா? ஏன் புருஷனை இவர் மதிச்சு பேசினாரா? இப்ப மட்டும் வர வேணாமா சொன்னா கேளுக்கோ. பாருங்க, யாரு என்ன வேணாலும் சொல்லுங்க, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா இந்த ஒண்டிட்டு வந்த பையனுக்கு சொத்துல பங்கு கொடுக்க முடியாது. இவனுக்கெல்லாம் மளிகை கடை வச்சு கொடுத்தது பெரிய விஷயம். அதோட சேர்த்து அந்த கரம்புல 1 ஏக்கர் 2 ஏக்கர் எழுதி கொடுங்கண்ணா, அவ்வளவுதான் அவன் தருவான். அதுக்கு பதில் சொத்துல 2 பங்குக்கு பதில் 3 பங்கு பிரிச்சுங்கன்னு வச்சுங்க. நான் ஒத்துக்க மாட்டேன்னா, நான் ஒத்துக்கவே மாட்டேன். போதுண்ணே தயவு செஞ்சு நீ நிறுத்து, பேசி காயப்படுத்தாத. இதை பாரு, எனக்கு நீ சொத்தே கொடுக்க வேணாம். நீ சொன்ன அந்த ஏக்கர் நிலம் கூட எனக்கு வேணாம், போதுமா? மளிகை கடை வச்சு கொடுத்தல்ல, அதையும் நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டு போயிடுறேன். ஆனா என்ன யாரோ மாதிரி பேசுறத தயவு செஞ்சு நிறுத்துன. வெறும் பையன் ஒண்டிக்கிட்டு வந்தவன் வீணா போனவன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன காயப்படுத்துறது நிறுத்துன ப்ளீஸ்ண்ணே, தயவு செஞ்சு சொல்லாத. அப்படிதானே சொல்லுவான். ஏண்டா கூட பிறந்துட்டா சொத்து அப்படியே 3 பிரிச்சு அட்டை போடலான்னு பாக்குறியா? டேய், யாரோ தானே நீ எனக்கு. உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் கிடையாது.